தளபதி விஜயும் பார்த்திபன் அவர்களும் ஃபோனில் என்ன பேசிக்கிட்டாங்க, எதனால் இவங்களுடைய ஃபோன் ஆடியோ இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருவரும் என்ன பேசிக்கிட்டாங்க, தளபதி விஜய் அவர்கள் பார்த்திபன் கிட்ட என்ன சொன்னார், பார்த்திபன் அவர்கள் விஜய் கிட்ட என்ன பதில் கொடுத்தாரு, அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது, இப்படி இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் நாம் அடுக்கடுக்கான அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். மேலும் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேர போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்குது. அதை பற்றியும் இந்த குறிப்பிட்ட வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கடைசியாக என்ன தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தற்போது வெளியாகி இருக்குது. த்ரிஷா அவர்கள் பார்த்திபன் அவர்கள் குறித்து ஒரு முக்கியமான ரகசியத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேர்களே, நம்முடைய தமிழகம் முழுக்கவே இப்போ என்னப்பா ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். தளபதி விஜய், சங்கீதா, த்ரிஷா இவங்களுடைய கான்ட்ரோவர்சி தான் இப்போ மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. என்னதான் மற்ற கட்சிகள், என்னதான் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தில் டிவிக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கட்சியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாலும், ஒரு விஷயத்தை யாராலையும் மறுக்கவோ யாராலையும் தவிர்க்கவோ முடியாது. டிவிக்கு அப்படிங்கிறது நம்முடைய தமிழகத்தில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக வலம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது யாராலையும் மறுக்கவோ தவிர்க்கவோ முடியாது. அதற்கு நம்ம பல எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம். தற்போது பார்த்தீங்கன்னா, திமுக ஒரு சர்வே நடத்தியிருக்குது. அந்த ஒரு சர்வேல ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் வெளியாகி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவுடைய, அதாவது டிவிகேவுடைய கட்சியுடைய ஆதரவு அப்படிங்கிறது தமிழகத்தில் அதோடைய பலம் அப்படிங்கிறது பல மடங்காக பெருகிட்டே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத திமுக கட்சி நிர்வாகிகளே இதை ஒத்துருக்கிறாங்க. இந்த ஒரு சர்வே பார்த்தீங்கன்னா திமுக கட்சி நிர்வாகிகளுக்குள்ளே நடந்தது. அந்த ஒரு சர்வேயிலேயே இந்த விஷயத்தை திமுக நிர்வாகிகளே ஏற்றுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் டிவிகே அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருக்குது. அதனால தான் எலெக்ஷன் பக்கத்தில் வரும்போது எத்தனையோ அரசியல் கட்சிகள், எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கும்போது டிவிகே உடைய கட்சி தலைவரான விஜய் அவர்களை நோக்கி இத்தனை கான்ட்ரோவர்சி வைக்கப்படுது. ஏன்னா எலெக்ஷன் வரைக்கும் இப்படி அடுக்கடுக்கான அவதூறுகளையும் பொய் பரப்புரைகளையும் அவர் மேலே பல சூழ்ச்சிகளையும் வீழ்த்தினா அவருடைய கான்சன்ட்ரேஷன் இதிலேயே இருக்கும், எலெக்ஷனில் இருக்காது. அதனால் அவர் மீண்டும் வெற்றி அடைய மாட்டார், நாம் வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது டிஎம்கே உடைய பிளான் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, 2026 மட்டும்தான் இந்த பிளானா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் தேர்தலுக்கு சரியாக ஒரு மாதம் 2 மாத காலம் முன்னாடி இப்படி தளபதி விஜய் அவர்களை பர்சனலாக தாக்கி டிவிக்கு அப்படிங்கிற கட்சியை தமிழகத்தில் இருந்தே ஒழிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய குறிக்கோள். ஆனால் இது நடக்க விடாமல் பண்ணுறதுக்காக தான் தளபதி விஜய் அவர்கள் பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் ஒருபுறம் இருக்கும்போது நேயர்களே, இப்போ டிஎம்கேவுடைய திட்டம் ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் வரத்துக்கு இன்னும் 1 மாத காலங்களோ இன்னும் 2 மாத காலங்களோ இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் டிவிகேவுடைய தலைவர் விஜய் அவர்கள் மேலே ஒவ்வொரு 15 நாளுக்கும் ஒரு அவதூறை, ஒரு பர்சனல் தாக்குதலை சமூக வலைத்தளங்களை ஏற்படுத்தி இதுவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையே தமிழக மக்கள்கிட்ட இருந்து போயிடும். டிவிகே கட்சியை, தளபதி விஜய் அவர்களை இப்படி தான் நம்ம அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு 15 நாளும் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் தளபதியை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் ஒட்டுக்கா விட்டுட்டா இது ஒன்றும் பெருசாக இருக்காது. ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு விட்டு ஒரு 15 நாள் அது பூதாகரம் ஆகி அது அப்படியே கம்மியாக வரும்போது அது தீர்றதுக்குள்ளே அடுத்த ஒரு விஷயம், இப்படியே இந்த விஷயங்களை போட்டு தளபதி விஜய் அவர்களை ப்ரெஷர் கொடுத்து இந்த அரசியல் வாழ்க்கையை விட்டு அவரை வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் சில குறிப்பிட்ட கட்சிகளுடைய நோக்கம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் உறுதியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தகவல் சோசியல் மீடியாக்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களும் பார்த்திபன் அவர்களும் ஃபோனில் பேசின ஆடியோ, அது சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்குது. எல்லாருமே இப்போ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். தளபதி விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேருவார்களா இல்லையா அப்படிங்கிறது, இது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் வெளியாக இருக்குது. தளபதி விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது 0%
கிட்ட நெருங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்கிற பல பேர் வந்து கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் வந்து சிஎம் ஆகி தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம் அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நேற்று பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும். அது கட்டின மனைவிக்கு அப்போ எவ்வளோ நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதை தளபதி விஜய் அவர்கள் மனசில் மிகப்பெரும் அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குதா. அதனால் சேர்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சேர்ந்தால் பின்னாடி மிகப்பெரிய காதல் இருக்குது அப்படின்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும் பொழுது நேயர்களே, இப்போ சோசியல் மீடியாக்களில் என்ன தகவல் மிகப்பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களும் பார்த்திபன் அவர்களும் பேசுகிற அந்த அதிர்ச்சி ஆடியோ அதுதான் மிகப்பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதற்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து அவர்களுக்கு பார்த்திபன் அவர்களை டைரெக்டாக ஃபோன் போட்டிருக்கிறதாகவும், ஆனால் தளபதி விஜய் அவர்களுடைய பர்சனல் கான்டாக்ட் நம்பர் பார்த்திபன் அவர்கள்கிட்ட இல்லாதனால தளபதி விஜய் அவர்களுடைய மேனேஜருடைய நம்பரை பார்த்திபன் அவர்கள் கஷ்டப்பட்டு வாங்கி அவருக்கு ஃபோன் பண்ணதாகவும், முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜர் வந்து உண்மையாலும் தளபதி விஜய் அவர்கள் பிஸியாக இருந்த காரணத்தினால பார்த்திபனுடைய ஃபோனை வந்து அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியும், அதன் பிறகு ரொம்ப நேரம் பார்த்திபன் அவர்கள் ட்ரை பண்ணி தளபதி விஜய் அவர்கள்கிட்ட சொல்லி இது வந்து எதர்ச்சியாக நடந்துச்சு அப்படின்னு பார்த்திபன் அவர்கள் சொல்லியிருக்கிறதாகவும், அதற்கு தளபதி விஜய் அவர்கள் இல்லை அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் வந்து 1000 இருந்தாலும் உமன்ஸை வந்து எந்த தவறாகவும் பேசுறது அது தவறு. அது த்ரிஷாவும் மட்டும் கிடையாது, எந்த பெண்ணையும் தரக்குறைவாக பேசுகிறதோ மரியாதை குறைவாக பேசுகிறதோ மிகப்பெரிய தவறான விஷயம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சொன்னதாகவும் ஒரு குறிப்பிட்ட தகவல் இருக்குது. பார்த்திபன் அவர்கள் இப்படி போய் வாண்டடாக தளபதி விஜய் அவர்கள்கிட்ட ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டதுக்கு காரணம் என்ன இருக்குது அப்படின்னு சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவை பார்த்திபன் அவர்கள் விமர்சனம் பண்ண உடனே ஒரே நாளில் அவர் மன்னிப்பு கேட்டார். சோசியல் மீடியாக்களில் மன்னிப்பு கேட்டுட்டார். இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு வகையில் த்ரிஷா வந்து தளபதி விஜய் அவர்களும் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால நேரடியாக தளபதி விஜய் அவர்களையே பார்த்திபன் அவர்கள் அவமானப்படுத்தின மாதிரி டிவிக்கு தொண்டர்கள் நினச்சிக்கிட்டாங்க. அதை அப்படி எடுத்துக்கிட்டு பார்த்திபன் அவர்களை எல்லா வகையிலும் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப முக்கியமாக மேல் மட்டத்தில் இருக்கிற பல பேர் வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையெல்லாம் தாங்க முடியாமல் தான் பார்த்திபன் அவர்கள் பொது வெளியில் மன்னிப்பும் கேட்டு தளபதி விஜய் அவர்களுக்கு ஃபோனும் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. நேயர்களே, தளபதி விஜயும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் சேரணுமா வேண்டாமா? சேர்ந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? இல்லை தளபதி விஜய் அவர்களுக்கு பிரிஞ்சிருந்தால் தான் அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? த்ரிஷா அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் நல்ல ஜோடியா? சங்கீதா அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் நல்ல ஜோடியா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.